சமுதாயத்தில் காணப்படுகிற இந்த பிரச்சனைகள் தீர ஒரே ஒரு வழி, மனிதனுடைய இருதயம் மாற வேண்டும். ஏனென்றால் பிரச்சனைக்கு பிறப்பிடமே மனிதனுடைய இருதயம்தான். மனித வாழ்க்கையில் பொதுவாக 3 பருவங்கள் என குறிப்பிடப்படுகின்றன. குழந்தை பருவம், பிறப்பு முதல் சிறு வயது வரை. இளமை பருவம், பால்யத்திலிருந்து முதிர்ந்த வயதுக்குள் நுழையும் பருவம். முதுமை பருவம், முதிர்ந்த வயது, உடல் மற்றும் எண்ணங்களில் மாற்றங்கள் ஏற்படும் காலம். இது தவிர மனிதனின் வளர்ச்சியை மேலும் நுணுக்கமாக பிரித்து பல பருவங்களாக கூறலாம். இந்த 3 பருவங்களிலும் 3மே முக்கியமானதாக இருந்தாலும் மிக முக்கியமான பருவம் இளமை பருவம், அதாவது வாலிப பருவம். இந்த வாலிப பருவத்தில்தான் இளைஞர்கள் நல்வழியையும் தேர்ந்தெடுக்கிறார்கள், தீய வழியையும் தேர்ந்தெடுக்கிறார்கள். இன்றைய காலகட்டத்தை பொறுத்தவரை அநேகர் தீய வழியை தேர்ந்தெடுப்பவர்களாகவே உள்ளனர். இவர்கள் தீய வழியை தேர்ந்தெடுப்பதால் சமுதாயத்தில் ஏராளமான மாற்றங்கள். ஏனென்றால் குழந்தை பருவத்தில் ஒரு குழந்தை தானாக எந்த ஒரு முடிவும் எடுக்காது, தன் பெற்றோர்களை சார்ந்தே இருக்கும். முதுமை பருவத்திலோ எந்த ஒரு முடிவை எடுத்தாலும் அந்த முடிவு முழுவதுமாக தங்கள் பலத்தால் செய்ய இயலாது. ஆகவேதான் இந்த வாலிப பருவமானது மிக முக்கியமான பருவமாக உள்ளது. இந்த பருவத்திலே ஒரு வாலிபன் எப்படி இருக்க வேண்டும் என்பதை ஆராய வேண்டிய காலத்தில் நாம் ஒவ்வொருவரும் இருக்கிறோம் என்பதை மறந்துவிடக்கூடாது. இன்றைய தியானத்திலும் கூட நம் வாலிபர்கள் எப்படி இருக்க வேண்டும், எவ்வாறு செயல்பட வேண்டும் என்பதை குறித்து ஆராய்ந்து பார்ப்போம். வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சியை வாரம் தவறாமல் கேட்கிற எங்களுக்கு அருமையான நேயர்களே, இந்த நாளிலேயும் உங்களை சந்திப்பதை குறித்து மகிழ்ச்சி அடைகிறோம். கர்த்தருக்கு நன்றி கூறுகிறோம். இந்நாட்களிலே நாம் நீதிமொழிகளின் புத்தகத்தை கற்று வருகிறோம். இன்று நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் முதல் சிந்திப்போம். வாசிக்கிறேன். நீதிமொழிகள் 23, 19 முதல் 21 வரை. என் மகனே, நீ செவி கொடுத்து ஞானமடைந்து உன் இருதயத்தை நல்வழியிலே நடத்து. மதுபான பிரியரையும் மாம்ச பெருந்தேனிக்காரரையும் சேராதே. குடியனும் போஜன பிரியனும் தரித்திரராவார்கள். தூக்கம் கந்தைகளை உடுத்துவிக்கும். இங்கே இளம் வாலிபர்களுக்கான விசேஷித்த எச்சரிப்பை பார்க்கிறோம். இளம் வாலிபர்கள் தங்கள் நண்பர்களை குறித்து மிகவும் கவனமாயிருக்க வேண்டும். தீமையான நண்பர்களோடே நீங்கள் நட்பு கொள்வீர்கள் என்றால் அது தீமையான குணநலன்களையே உங்களிலே உண்டாக்குகிறது. தண்ணீர் எப்படி தான் சேருகிற நிலத்தின் நிறத்தை பெற்றுக்கொள்கிறதோ அதுபோல தீய நண்பர்களின் சேர்க்கை ஒரு மனிதனின் குணத்தை பாதிக்கிறது. நீதிமொழிகள் 23, 22. உன்னை பெற்ற தகப்பனுக்கு செவிகொடு, உன் தாய் வயது சென்றவளாகும்போது அவளை அசட்டை பண்ணாதே. இளம் வாலிபன் ஞானமாகிய கல்லூரியிலே பட்டத்தை பெறும் வேளை நெருங்கிவிட்டது. அவனுடைய தகப்பனுக்கும் தாய்க்கும் வயதாகிவிட்டது. எனவே இளம் வாலிபன் அவர்களை அசட்டை பண்ணும் நிலைமை. இந்த வாலிபனை விட அவனுடைய பெற்றோர்கள் அறிவிலும் அனுபவத்திலும் தேறினவர்கள் என்பதை அவன் அறியாமல் காணப்படுகிறான். அப்சலோமின் வாழ்க்கையிலே இந்த விதமான நிலைமையை நீங்கள் பார்க்க முடியும். இவன் தனது தந்தையான தாவீதுக்கு விரோதமாக கலவரத்திலே வெற்றி பெற முடியும் என்று நினைத்தான். ஆனால் தாவீது போரிலே சிறந்த ஒரு வீரன். இப்பொழுது அப்சலோம் போருக்கு செல்கிறான். ஆனால் தாவீது எருசலேமை விட்டு அசையவில்லை. ஏனென்றால் போரில் அவனுடைய நடவடிக்கை எவ்வாறு இருக்கும் என்று தாவீது நன்கு அறிவான். அவ்வாறு தாவீது போரிலே இறங்கினான். ஆனால் அது அப்சலோமிற்கு மரணத்தையே கொடுக்கும் முடிவாக அமைந்துவிடும் என்றும் தாவீது அறிந்திருந்தான். ஏனென்றால் பெற்றோர்கள் பிள்ளைகளை விட தேர்ந்தவர்கள். இதை சாலமோன் அன்றே உணர்ந்திருக்க வேண்டும். எனவேதான் பெற்றோர்களை அசட்டை பண்ணாதே என்று கூறியிருக்கிறார். நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். சத்தியத்தை வாங்கு, அதை விற்காதே. அப்படியே ஞானத்தையும் உபதேசத்தையும் புத்தியையும் வாங்கு. சத்தியத்தை விலை கொடுத்து வாங்குவதையோ விற்பதையோ குறித்து இங்கே சொல்லப்படவில்லை. நாம் வேதத்தை, சத்தியத்தை பெறுவதற்கு எதை இழந்தாலும், நேரம், பணம் போன்றவற்றை செலவு செய்தாயிலும் சத்தியத்தை அடைய முயற்சிக்க வேண்டும். அதேபோல உலக சிற்றின்பத்திற்காக, பணத்திற்காக சத்தியத்தை விட்டுவிடாதே என்கிறார். இந்த சத்தியம் நமக்கு பணமின்றி இலவசமாக கிடைப்பது என்பது
மிகுந்த ஆச்சரியமான ஒரு காரியம். ஏசாயா 55:1 ஓ தாகமாயிருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் தண்ணீர்கள் அண்டைக்கு வாருங்கள். பணமில்லாதவர்களே, நீங்கள் வந்து வாங்கி சாப்பிடுங்கள். நீங்கள் வந்து பணமுமின்றி விலையுமின்றி திராட்சரசமும் பாலும் கொள்ளுங்கள் என்று வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவே தன் பிள்ளைகளுக்கு எல்லாவற்றிற்கும் எல்லாமாய் இருக்கிறார். அவரே சத்தியமாகவும் ஞானமாகவும் புத்தியுமாகவும் இருக்கிறார். பவுலாக மாறிய புத்திசாலியான பரிசேயனான சவுல் என்ன கூறுகிறார் பாருங்கள். 1 கொரிந்தியர் 1:31 அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார் என்கிறார். அவரை நாம் பெற்றுக்கொண்டாலே போதும், எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ளுவோம். நீதிமொழிகள் 23:26 என் மகனே, உன் இருதயத்தை எனக்குத்தா, உன் கண்கள் என் வழிகளை நோக்குவதாக. இங்கே அவர் ஒரு ரட்சிக்கப்படாத மனுஷனுடைய அழுக்கான பாவம் நிறைந்த இருதயத்தை கேட்கவில்லை. மகனாக மாறிய புதிய மனம் திரும்பிய மனிதனின் இருதயத்தை தனக்கு தரும்படி கேட்கிறார். தேவன் மனம் திரும்பிய மனிதனுக்கு புதிய கீழ்ப்படிதலான இருதயத்தை கொடுக்கிறார். அவன் அவ்வாறு புது பிறப்பு அடைந்திருப்பதால் புதிய சுபாவத்தை உடையவனாயிருப்பான். அப்படிப்பட்ட தன் மகனை பார்த்து தேவன் என்ன சொல்கிறார்? நீ என்னிடத்திலே வரவேண்டும் என்று நான் விரும்புகிறேன், உன்னை எனக்கு தர வேண்டும் என்றும் நான் வாஞ்சிக்கிறேன். நீ என்னை நேசித்தால் என்னுடைய கட்டளைகளை கைக்கொள்வாயாக என்கிறார். நீதிமொழிகள் 23:27 வேசி ஆழமான படுகுழி, பரஸ்திரி இடுக்கமான கிணறு. ஆழமான படுகுழியில் விழுந்தவனும் இடுக்கமான கிணற்றில் தவறி விழுந்தவனும் தப்புவது கடினம். நீதிமொழிகள் 23:28 அவள் கொள்ளைக்காரனைப் போல் பதிவிருந்து மனுஷருக்குள்ளே பாதகரை பெருக பண்ணுகிறாள். அவளுடைய செய்கை எப்படி இருக்கிறது என்று கவனித்தீர்களா? கொள்ளைக்காரனைப் போல, திருடனைப் போல கன்னமிட்டு ஜீவனை திருடுகிறாள். இதற்கு எடுத்துக்காட்டாக ஆதியாமத்திலே யூதாவின் பாவத்தை பார்க்கிறோம். அவன் வேசியானவனிடத்திலே பிரவேசித்த சோக சரித்திரத்தை அந்த புத்தகம் கூறுகிறது. அதுபோல சிம்சோனின் வாழ்க்கையும் ஒரு தவறான எடுத்துக்காட்டாகிவிட்டது. நீதிமொழிகள் 23:29-30 பாருங்கள். ஐயோ, யாருக்கு வேதனை, யாருக்கு துக்கம், யாருக்கு சண்டைகள், யாருக்கு புலம்பல், யாருக்கு காரணமில்லாத காயங்கள், யாருக்கு இரத்தம் கலங்கின கண்கள். மதுபானம் இருக்கும் இடத்திலே தங்கி தரிப்பவர்களுக்கும் கலப்புள்ள சாராயத்தை நாடுகிறவர்களுக்கும் தானே. இங்கே குடிபோதையை பற்றிய எச்சரிப்பை மீண்டும் சந்திக்கிறோம். குடிப்பதினால் வேதனையும் துக்கமும் சண்டைகளும் புலம்பலும் காரணமில்லாத காயங்களும் மற்றும் இரத்தம் கலங்கின கண்களுமே வரும் என்று ஞானி எச்சரிக்கிறார். மேலும் இன்னும் சில தீமைகளை பற்றி ஞானி பட்டியலிடுவதை நீதிமொழிகள் 23:32-35 வரை உள்ள வசனங்களிலே நாம் பார்க்கலாம். முடிவிலே அது பாம்பை போல் கடிக்கும், விரியனைப் போல் தீண்டும். உன் கண்கள் பரஸ்திரிகளை நோக்கும், உன் உள்ளம் தாறுமாறானவைகளை பேசும். நீ நடுக்கடலிலே சயனித்திருக்கிறவனைப் போலும் பாய்மரத் தட்டிலே படுத்திருக்கிறவனைப் போலும் இருப்பாய். என்னை அடித்தார்கள், எனக்கு நோகவில்லை. என்னை அறைந்தார்கள், எனக்கு சுரணை இல்லை. நான் அதை பின்னும் தொடர்ந்து தேட எப்பொழுது வெளிப்பேன் என்பாய். அருமையானவர்களே, இந்த குடிப்பழக்கம் எவ்வளவு கொடுமையானது பார்த்தீர்களா? இவ்வளவு வேதனைகளை பட்டும் இன்னும் தொடர்ந்து குடிக்கத்தான் அவன் செல்கிறான் என்று கடைசி வசனம் கூறுகிறது. தொடர்ந்து நாம் நீதிமொழிகள் 24 தியானிக்கும்படி கடந்து செல்வோம். சாலமோன் ஞானி எழுதி தொகுத்து தந்த அதிகாரங்களிலே இந்த அதிகாரமே கடைசியானதாகும். இதற்கு அடுத்து சாலமோனின் நீதிமொழிகளை எசேக்கியா ராஜாவின் மனுஷர் தொகுத்து தந்ததை பார்க்கிறோம். சாலமோன் ஞானி அநேக நீதிமொழிகளை எழுதியிருந்தும் நமக்கு குறைவாகவே கிடைத்திருக்கின்றன. இந்த சிறிய பகுதியிலே கூட அநேக வேத சத்தியங்கள் புதைந்திருப்பதை நாம் பார்த்தோம். இவைகள் நம்முடைய வாழ்க்கையிலே வழிகாட்டியாக நம்மை செவ்வையான பாதையிலே நடத்துகிறவைகளாய் இருக்கின்றன. நீதிமொழிகள் 24 முதல் 2 வசனங்களை கவனியுங்கள். பொல்லாத மனுஷர் மேல் பொறாமை கொள்ளாதே, அவர்களோட இருக்கவும் விரும்பாதே. அவர்கள் இருதயம் கொடுமையை யோசிக்கும், அவர்கள் உதடுகள் தீவனையை பேசும். இதே கருத்தை முன்னொரு அதிகாரத்திலே நாம் சிந்தித்திருக்கிறோம். நாம் ஏற்கனவே பார்த்தது போல ஒரு கருத்து மீண்டும் மீண்டும் வருகிறதென்றால் அது மிக முக்கியமான ஒன்று என்பதை நமக்கு காட்டுகிறது. நாவை பற்றியும் பெருமையை பற்றியும் மூடத்தனத்தை பற்றியும் மீண்டும் மீண்டும் நீதிமொழிகளிலே சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்த்தோம்.
இவைகள் மிகவும் வலியுறுத்தப்படுகின்றன. ஏனென்றால் இவைகள் வாழ்க்கையோடு கூட மிகவும் நெருக்கமானவை. இப்படிப்பட்ட மனிதர்களை நீங்கள் அன்றாடம் உங்கள் வாழ்க்கையிலே சந்திக்க முடியும். நீதிமொழிகளில் உள்ள வசனங்கள் எல்லா மனிதருக்கும், அதே போல வேதத்தில் உள்ள வெவ்வேறு மனிதர்களுக்கும் மிக பொருத்தமானவைகளாய் இருக்கின்றன. நாம் இங்கே பார்க்கிற நீதிமொழிகள் 24 அதிகாரம் முதல் 2 வசனத்தின் அதே கருத்தையே சங்கீதம் 73 பார்க்கிறோம். ஆசாப் அந்த சங்கீதத்திலே இவ்வாறு எழுதியிருக்கிறார். சங்கீதம் 73 3-4 வசனங்களை கவனியுங்கள். துன்மார்க்கரின் வாழ்வை நான் காண்கையில் வீம்புக்காரராகி அவர்கள் மேல் பொறாமை கொண்டேன். மரண பரியந்தம் அவர்களுக்கு இடுக்கண்கள் இல்லை, அவர்களுடைய பலன் உறுதியாயிருக்கிறது. துன்மார்க்கருடைய வாழ்க்கையை பார்த்து ஆசாப் சற்று குழப்பமடைந்து விட்டார், எரிச்சல் அடைகிறார். உங்களுக்கும் கூட பொல்லாத மனிதர்கள் செழித்தோங்கி இருப்பதை காணும் பொழுது எரிச்சல் தானே வருகிறது இல்லையா? நீங்கள் தேவனுக்கு பயந்தவர்களாக நீதிமான்களாக நடக்க முயலும் பொழுதும் பல குறைவுகளோடு இருக்கிறீர்கள் என்று வைத்துக்கொள்வோம். அதே வேளையிலே தேவனுக்கு பயப்படாமல் துணிகரமாக பாவம் செய்கிற ஒரு மனிதன் செய்வதெல்லாம் வாய்க்கும் பொழுது, உலகத்திலே அவன் நிறைவுள்ளவனாக காணப்படும் பொழுது, அது உங்களுக்கு பொறாமையையும் எரிச்சலையுமே உண்டாக்குகிறது. ஆனால் சாலமோன் ஞானி கூறும் பொழுது, பொல்லாத மனுஷர் மேல் பொறாமை கொள்ளாதே என்கிறார். ஏனென்றால் நியாய தீர்ப்பு நாள் ஒன்று வருகிறது. ஆசாப் தன் அனுபவத்தை கூறும்பொழுது, துன்மார்க்கன் ஏன் செழித்திருக்கிறான் என்று எனக்கு புரியவில்லை என்று கூறினார். எதுவரை அவ்வாறு கூறினார்? சங்கீதம் 73 16 17 பாருங்கள். நான் தேவனுடைய பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசித்து அவர்கள் முடிவை கவனித்து உணரும் அளவும் என்கிறார். அவர்கள் முடிவு பரிதாபமானதாயிருக்கிறது என்பதை நான் உணர்ந்தவுடன் அவர்கள் மேல் எரிச்சலும் பொறாமையும் அடைவதை விட்டுவிட்டேன் என்கிறார். ஏனென்றால் தேவன் அவர்களை சறுக்கலான இடங்களிலே நிறுத்தி பாழான இடங்களிலே விழப்பண்ணுகிறார். தேவன் அவர்களை தண்டிக்கிறவராய் காணப்படுகிறார் என்கிறார். நீங்களும் உலகத்தை சற்று கவனித்து பார்ப்பீர்கள் என்றால் அங்கே முழுவதும் அநியாயத்தால் நிரம்பி இருக்கிறதை பார்க்க முடியும். அந்த அநியாயத்தையும் அக்கிரமத்தையும் நீக்க நம்மால் ஒன்றும் செய்ய முடியாது. அநியாயத்தையும் அக்கிரமத்தையும் செய்கிற ஜனங்களால் இந்த உலகம் நிரம்பி இருக்கிறது. சிலர் சமுதாயத்திலே சமத்துவத்தை கொண்டு வர என்னவெல்லாமோ முயற்சி செய்கிறார்கள். ஆனால் மனித முயற்சியினாலே எதையுமே சாதித்துவிட முடியாது என்பதையும் வரலாற்று நிகழ்ச்சிகள் நமக்கு தெளிவாக எடுத்து காட்டுகின்றன. சமுதாயத்திலே காணப்படுகிற இந்த பிரச்சனைகள் தீர ஒரே ஒரு வழி, மனிதனுடைய இருதயம் மாற வேண்டும். ஏனென்றால் பிரச்சனைக்கு பிறப்பிடமே மனிதனுடைய இருதயம்தான். தேவன் ஒரு நாளிலே உலகத்திலே காணப்படும் எல்லா பிரச்சனைகளுக்கும் எல்லா அக்கிரமங்களுக்கும் முடிவை கொண்டு வர இருக்கிறார். அவ்வாறு அவர் செய்ய போகிறார் என்றே வேதம் தெளிவாய் சொல்லியிருக்கிறது. அவர் அவ்வாறு செய்ய போகிறார் என்பதை நாமும் நிச்சயமாய் நம்பலாம். நீங்களும் நானும் நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் எந்த இடத்திலே எந்த நோக்கத்தோடு நம்மை வைக்க விரும்புகிறார் என்பதை முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும். தேவன் இந்த பூமியிலே நம்மை கொண்டு சில காரியங்களை செய்ய நினைக்கிறார் என்பதை உணர்வது நமக்கு மிகுந்த மகிழ்ச்சியை கொடுக்கும் ஒரு காரியமாயிருக்கிறது இல்லையா? அதே வேளையிலே துன்மார்க்கன் செழிப்பதை குறித்து நமக்கு எரிச்சல் வரலாம். அதை தேவனிடத்திலேயே ஆசாப்பை போல நாம் சொல்ல வேண்டும். தேவன் இந்த காரியங்கள் எல்லாவற்றையும் பொறுப்படுத்திக் கொண்டு செயல்படுவார் என்று விசுவாசித்து அவரிலே இளைப்பாற கற்றுக்கொள்ள வேண்டும். துன்மார்க்கர் செழித்தோங்கி பின்னர் அவர்கள் வாழ்வு எவ்வாறு முடிவுற்றது என்று வேதத்திலிருந்து நீங்கள் அநேக எடுத்துக்காட்டுகளை பார்க்கலாம். ஆதியாமத்திலே காயினின் வாழ்க்கையை பாருங்கள். அதே போல லோத்துவின் வாழ்க்கையை கவனியுங்கள். அவன் தேவனுக்கு உகந்த வாழ்க்கையை நடத்தியவன் தான். இவன் சோதோமை தெரிந்தெடுத்து அங்கே செழிப்புற்றான். ஆனால் நாள் ஒன்று வந்தது, அவன் விரும்பினாலும் சோதோமுக்கு செல்ல இயலாமல் போய்விட்டது. சோதோம் தேவனால் அழிக்கப்பட்டது. துன்மார்க்கமான செழிப்புற்ற மக்களால் நிரம்பிய அந்த பட்டணம் அழிவை கண்டது. சங்கீதம் 37 38 வசனங்களை வாசிக்கிறேன். நீ உத்தமனை நோக்கி செம்மையானவனை பார்த்திரு, அந்த மனுஷனுடைய முடிவு சமாதானம். அக்கிரமக்காரர் ஏகமாய் அழிக்கப்படுவார்கள், அறுப்புண்டு போவதே துன்மார்க்கரின் முடிவு. ஆகவே பிரியமானவர்களே, பொல்லாதவர்கள் சிறிது காலம் செழித்திருந்தாலும் அவர்கள் மேல் தேவனுடைய கோபாக்கினை எவ்வாறு வந்தது என்பதை நாம் வேதத்திலே பார்க்கலாம். துன்மார்க்கரின் முடிவு முற்றிலும் அழிவு என்றே இங்கே வசனம் கூறுகிறது. எனவே பொல்லாத மனுஷர் மேல் பொறாமை கொள்ளாதே என்று ஞானி கூறுகிறார்.
நீதிமொழிகள் 24 அதிகாரம் 3-4 வசனங்கள். வீடு ஞானத்தினாலே கட்டப்பட்டு விவேகத்தினாலே நிலைநிறுத்தப்படும். அறிவினாலே அறைகளில் அருமையும் இனிமையுமான சகலவித பொருட்களும் நிறைந்திருக்கும். ஒரு வீடு இனிமையான அழகுடையதாய் இருக்க வேண்டுமானால் அதில் அருமையும் இனிமையுமான சகலவித நாற்காலி, மேஜை, தரை விரிப்புகள், சுவர்களிலே படங்கள் போன்றவற்றோடு காணப்பட வேண்டும். அப்பொழுதுதான் அது அழகான வீடாகும். அதே போல ஞானமாகிய வீட்டை பாருங்கள். நாம் ஞானமும் அறிவும் உடைய வீட்டை, ஆவிக்குரிய வீட்டை பூமியிலே கட்ட அழைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் நம்முடைய இருதயத்தையும் சிந்தையையும் ஒரு வீட்டை அலங்கரிக்கும் அலங்கார பொருட்களைப் போல வேத வசனத்தினாலும் இரட்சிப்பின் அலங்காரத்தினாலும் ஆவிக்குரிய கனிகள், வரங்கள் போன்றவற்றாலும் அலங்கரிக்க வேண்டும். அப்பொழுதுதான் நம்முடைய ஆவிக்குரிய வீடு இனிமையான அழகோடு காணப்பட முடியும். பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதும் பொழுது 2 தீமோத்தேயு 2 அதிகாரம் 15 வசனத்திலே இவ்வாறு குறிப்பிட்டிருக்கிறார். நீ வெட்கப்படாத ஊழியக்காரனாயும் சத்திய வசனத்தை நிதானமாய் பகுத்து போதிக்கிறவனாயும் உன்னை தேவனுக்கு முன்பாக உத்தமனாக நிறுத்தும்படி ஜாக்கிரதையாயிரு. ஆம், நாம் ஒரு அழகான ஆவிக்குரிய வீட்டை கட்ட பிரயாசப்பட வேண்டும். ஒரு சாதாரண வீட்டிலே திருப்தி கொள்ளக்கூடாது. எனவே நம்முடைய இருதயத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கே கூறியது போல சத்திய வசனத்தை கொண்டு நிரப்ப வேண்டும். நாம் மலைவாழ் ஜனங்களின் வீட்டை பார்ப்போம் என்றால் அங்கே அது சாதாரணமான சிறிய குடிசையாய் காணப்படுகிறது. மிகச் சிறிய குடிசை, அதிலே உட்கார இடமில்லை, தரை வெறிப்போ நல்ல சுவரோ அங்கே இல்லை. பாதுகாப்பற்ற வீடாயிருக்கிறது. ஆனால் தேவனுக்குள் வந்த அவர்களுடைய ஆவிக்குரிய வீடோ மிகவும் அலங்கரிக்கப்பட்ட வீடாய் காணப்படுகிறது. அதே வேளையிலே கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகிற சிலருடைய வீட்டிற்கு சென்றால் அது மிகவும் அலங்கரிக்கப்பட்டு தேவையான எல்லா அலங்கார பொருட்களும் உடையதாயிருக்கிறது. ஆனால் அவர்களுடைய ஆவிக்குரிய வீட்டை பார்த்தாலோ அங்கே வெறுமை, ஒன்றுமில்லாத ஒரு நிலைமை. வேத வசனத்தின் வாழ்க்கையோ இரட்சிப்பின் அலங்காரமோ அங்கே இல்லை. இப்படி இருக்கலாகாது பிரியமானவர்களே. ஆவிக்குரிய வீடானது சகலவித அருமையான வேத வசனத்தினாலும் தேவ கிருபையினாலும் நிரம்பியதாய் இருக்க வேண்டும். இது தானாகவே நடைபெற்று விடுகிற ஒரு காரியம் அல்ல. நாமே ஆவிக்குரிய வீட்டை கட்ட வேண்டும். தினமும் அதிகாலையிலே வேத வசனங்களை வாசித்து அதை தியானித்து ஜெபித்து தேவனுடைய சத்தத்தை கேட்டு நடந்து வரும் பொழுது ஆவிக்குரிய மாளிகை கட்டப்படுகிறது. நீதிமொழிகள் 24 அதிகாரம் 5-6 வசனங்கள். ஞானமுள்ளவன் பலமுள்ளவன், அறிவுள்ளவன் தன் வல்லமையை அதிகரிக்க பண்ணுகிறான். நல் யோசனை செய்து யுத்தம் பண்ணு, ஆலோசனைக்காரர் அநேகரால் ஜெயம் கிடைக்கும். ஆலோசனைக்காரரின் ஆலோசனையை கேட்டு நடப்பது நமக்கு ஜெயம் தரும் காரியமாய் இருக்கிறது. இன்று ஆலோசனையை பெறுவதற்கு அநேக ஆலோசனை மையங்கள், ஆலோசகர்கள் இருக்கிறார்கள். மட்டுமல்ல, இவை எல்லாவற்றிற்கும் மேலாக வேத புத்தகம் இருக்கிறது. சிலர் சில காரியங்களை செய்யும் முன்னர் வேதத்தை திறந்து அங்கு ஒரு வசனம் இங்கு ஒரு வசனம் என்று ஆலோசனைக்காக வாசிப்பார்கள். அந்த நிமிடத்தில் எந்த வசனம் வருகிறதோ அதையே தேவனுடைய ஆலோசனையாக கருதுவார்கள். பிரியமானவர்களே, இது தவறான ஒரு அணுகுமுறை. இப்படி செய்வதனாலே நீங்கள் தேவனுடைய உண்மையான ஆலோசனையை பெற்றுக்கொள்ள முடியாது. வேதத்தை முறையாக நீங்கள் வாசித்து தியானித்து வரும்பொழுது அன்றென்று உங்களுக்கு தேவையான ஆலோசனையை கர்த்தர் அன்றென்று நீங்கள் வாசிக்கும் வசனங்கள் மூலமாய் உங்களுக்கு கொடுக்கிறார். வேதம் முழுவதையும் முறையாக நாம் வாசித்து கற்று ஆவிக்குரிய அர்த்தத்தை அறிந்து வைத்து ஜெபத்தோடு கூட கர்த்தாவை சொல்லும் உம்முடைய ஆலோசனைக்கு காத்திருக்கிறேன் என்று நீங்கள் ஒப்பு கொடுக்கும் பொழுது தேவன் உங்கள் உள்ளான மனதிலே தெளிவாக பேசுவார். உங்களால் அதை உணர்ந்து கொள்ள முடியும். மோசே, யோசுவா, சாமுவேல், தாவீது, மத்தேயு, பவுல், யோவான் போன்ற கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை நீங்கள் வாசித்து அறியுங்கள். இவர்கள் வாழ்க்கையிலே அவர்கள் எப்படி நடந்து கொண்டார்கள் என்பதை தியானித்து பாருங்கள். இவர்களே நம்முடைய ஆலோசகர்கள். ஆலோசனைக்காரர் அநேகரால் ஜெயம் கிடைக்கும். நீதிமொழிகள் 24 அதிகாரம் 10 வசனம். ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறுகினது. தேவன் ஆபத்து காலம் அல்லது பரீட்சை நேரம் என்ற ஒன்றை நமக்காக வைத்திருக்கிறார். நாம் பரீட்சையில் நின்று நம்முடைய விசுவாச பலத்தால் வெற்றி பெற்று காட்ட வேண்டும். இதன் மூலமாக தேவன் நம்முடைய ஆவிக்குரிய காரியங்களிலே வளர்ச்சியை உருவாக்குகிறார். ஆவிக்குரிய வாழ்க்கையிலே
நாம் வளர்வதற்கு இதுவே வழி. பரீட்சை நேரங்களிலே நம்முடைய விசுவாசத்தின் பலனை நாம் பயன்படுத்தும் பொழுது நம்முடைய சோதனைகளிலே நாம் வெற்றி பெறுகிறோம். ஒருவேளை நீங்கள் சில சோதனை வேளைகளிலே சோர்ந்து போயிருக்கலாம். இந்த நாட்களிலேயும் என்னுடைய வாழ்க்கையிலே ஏன் இப்படி நடைபெற்றது, ஏன் என்னுடைய வாழ்க்கையிலே இது நடந்தது என்ற கேள்விக்குறியோடு நீங்கள் சோர்ந்து போயிருக்கிறீர்களா? வேதத்திலே சில பக்தர்களின் வாழ்க்கையை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுதும் அவர்களும் சோர்ந்து போயிருக்கத்தான் செய்தார்கள். எலியாவை பாருங்கள். அவன் கர்மேல் பர்வதத்திலே மிக தைரியமாக நின்று கர்த்தரே தெய்வம் என்று நிரூபித்தவர்தான். ஆனால் ஏசபேல் அவரை கொல்ல நினைக்கும் பொழுது எலியா பெயர்சபா வரை ஓடி போனார். 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறது போல, அவன் வனாந்தரத்தில் ஒரு நாள் பிரயாணம் போய் ஒரு சூரை செடியின் கீழ் உட்கார்ந்து தான் சாக வேண்டும் என்று கோரி, போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கிலும் நல்லவன் அல்ல என்கிறார். அதே போல தாவீதும் சவுல் ராஜாவால் துரத்தப்பட்ட பொழுது வனாந்தரத்திலே ஒரு நிமிடம் கூட சமாதானமாய் இருந்திருக்க மாட்டார் என்று சொல்லலாம். மலைகளிலே கௌதாரியை வேட்டையாடுகிறது போல தான் வேட்டையாடப்படுவதாக அவர் எண்ண வேண்டிய ஒரு நிலைமையிலே இருந்தார். சவுல் தன்னை ஒரு நாள் பிடித்து கொன்று விடுவான் என்று கூட அவிசுவாசத்தினாலே பயப்பட்ட நேரம் உண்டு. தாவீது அந்த பரீட்சை காலத்திலேயும் சோர்ந்து போய் காணப்பட்டார். ஆனால் எலியாவும் தாவீதும் கூட இப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலேயும் தேவனே தங்களை பலப்படுத்துவார், தேவனே தங்களை பாதுகாத்துக் கொள்வார் என்ற காரியத்தை கற்றுக்கொண்டார்கள். அருமையானவர்களே, உங்கள் வாழ்க்கையிலே ஒருவேளை நீங்கள் சோர்ந்து போய் காணப்படுகிறீர்களா? சோர்ந்து போகாதிருங்கள். எலியாவையும் தாவீதையும் பலப்படுத்தி உயர்த்தியவர் உங்களையும் பலப்படுத்த உங்கள் அருகே வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். நீதிமொழிகள் 24ஆம் அதிகாரம் 11-12 வசனங்கள். மரணத்துக்கு ஒப்புவிக்கப்பட்டவர்களையும் கொலையுண்ண போகிறவர்களையும் விடுவிக்க கூடுமானால் விடுவி. அதை அறியோம் என்பாயாகில் இருதயங்களை சோதிக்கிறவர் அறியாரோ? உன் ஆத்துமாவை காக்கிறவர் கவனியாரோ? அவர் மனுஷருக்கு அவனவன் கிரியைக்கு தக்க பலனளியாரோ? அருமையானவர்களே, உங்களால் சிலருக்கு உதவி செய்ய முடியும். அவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவை குறித்து கூறி அவர்களை ஆற்றி தேற்றி உங்களால் வழி நடத்த முடியும். ஏனென்றால் அவர்கள் உங்களுக்கு மட்டுமே செவி சாய்க்கிறவர்கள். அவர்களுக்கு இயேசுவை கொடுப்பதனாலே அவர்களை அநேக விதமான பிரச்சனைகளிலிருந்து, நித்திய நரகத்திலிருந்தும் விடுதலை செய்ய முடியும். அதை நீங்கள்தான் செய்ய முடியும். சமீபத்திலே ஒரு மனிதன் தேவ ஊழியர் ஒருவரிடத்திலே இவ்வாறு கூறி வருத்தப்பட்டாராம். ஐயா, அந்த மனிதருடைய தற்கொலை மரணத்திற்கு நானே காரணமாகி போனேன். நான் சில காரியங்களை அவருக்கு செய்திருந்தால் அவர் அந்த முடிவிற்கு சென்றிருக்க மாட்டார். ஆனால் அதை நான் செய்யாது விட்டுவிட்டதால் அவர் தற்கொலை புரிந்து விட்டாரே, எனது மனம் ஆறுதல் அடைய மறுக்கிறதே என்று புலம்பினார். அருமையானவர்களே, தேவன் உங்கள் இருதயத்தை அறிவார். அவர் இருதயங்களை சோதித்து அறிகிற கர்த்தர். உங்களால் செய்ய முடிந்தும் அந்த காரியத்தை நீங்கள் செய்யாததினாலே தற்கொலை புரிந்து கொண்ட உங்களுக்கு அருமையானவர்களை நினைத்து நீங்கள் வருத்தத்தோடு இருக்கிறீர்களா? இப்படிப்பட்ட நேரத்திலையும் நீங்கள் தேவனை நோக்கி இருதயத்தில் உள்ளதை அப்படியே ஊற்றிவிடுங்கள். அவரே உங்களை மன்னித்து ஆற்றி தேற்றுவார். தேவன் இப்படிப்பட்ட ஜெபத்தையும் கேட்கிறவராயிருக்கிறார். உங்களுக்கும் அவர் விடுதலை தருவார். மேலும் நாம் நரகத்திற்கு நேராக செல்கிற நம் நண்பர்களை அதிலிருந்து விடுவிக்க வேண்டியது அவசியம். இதை நீங்கள் மட்டுமே செய்ய முடியும். ஏனென்றால் அவர்கள் உங்கள் நண்பர்கள். அவர்களோடு பழகுகிற நீங்கள் உங்களால் செய்ய முடிந்த இந்த காரியத்தை செய்யாவிட்டால் பின்னான நாட்களிலே வருத்தப்பட வேண்டியதாகும். நீதிமொழிகள் 24ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் திரும்பவும் எழுந்திருப்பான், துன்மார்க்கரோ தீங்கிலே இடருண்டு கிடப்பார்கள். நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் திரும்பவும் எழுந்திருப்பான் என்று சொல்லப்படுவதனாலே 7 என்கிற எண் எப்பொழுதும் முழுமையை குறிக்கிறதா இருக்கிறது. அதாவது மனிதன் விழுகிறவனாகவே இருப்பான். ஆனால் நீதிமானோ விழுந்த நிலைமையிலிருந்து எழுந்திருப்பான். இப்படிப்பட்ட மனிதனை வேதத்திலிருந்து உங்களால் காட்ட முடியுமா? ஒரு உதாரணம், சீமோன் பேதுரு. அடுத்ததாக, துன்மார்க்கரோ தீங்கிலே இடருண்டு கிடப்பார்கள் என்ற வசனத்திற்கு யூதாஸ் காரியத்தை நாம் எடுத்துக்காட்டாக நினைக்கலாம். இருவருமே இயேசுவின் சீடர்கள்தான். பேதுரு அடிக்கடி விழுகிறவராய் காணப்பட்டார். தண்ணீரிலே நடக்க முயற்சி செய்து கொண்டிருந்த பொழுது தடுமாறி விழுந்தார். சரீர பிரகாரமாகவும் விசுவாச வாழ்க்கையிலையும் அவர் விழுந்தார். அவர் முதலிலே தண்ணீரிலே நடக்கத்தான் செய்தார்.
இயேசுவை மட்டும் பார்த்து கொண்டிருந்த பொழுது அவர் கீழே விழவில்லை. எப்பொழுது இயேசுவின் மீதுள்ள கண்ணை எடுத்து காற்றின் மேலும் அலையின் மேலும் கண்ணை பதித்தாரோ அப்பொழுது மூழ்க ஆரம்பித்தார். நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனை சகோதரியே, உங்களுடைய வாழ்க்கையிலையும் இயேசுவின் மேலே உங்கள் கண் இருக்கும் வரை நீங்கள் இடறப்போவதில்லை. ஆனால் அங்கே இயேசு பேதுருவை தூக்கிவிட்டார். பின்னர் அவர் இயேசுவோடு கூட நடந்து படகிற்கு சென்றார். அதே போலத்தான் இயேசுவை காட்டிக் கொடுத்த வேளையிலே பேதுரு 3 முறை மறுதலித்தார் என்பதை நாம் அறிவோம். இவ்வாறு பேதுரு பலமுறை விழுகிறவராகவே காணப்பட்டார். ஆனால் உடனே அதிலிருந்து எழும்பி இயேசுவோடு கூட நடக்கிறவராயும் காணப்பட்டார். நீங்கள் தவறிப்போன நிலைமையை உணர்ந்து இன்றைக்கு துக்கத்தோடு இருக்கிறீர்களா? நீங்களும் கர்த்தரண்டை வாருங்கள். நீங்கள் ஒருவேளை ஆவிக்குரிய வாழ்க்கையிலே தடுமாறி விழுந்து சோர்ந்து போயிருந்தாலும் நீங்கள் கர்த்தரிடத்திலிருந்து வந்து, ஆண்டவரே, நான் விழுந்து போன நிலைமையிலே இருக்கிறேன், என்னுடைய பாவங்களை கழுவி என்னை மீண்டுமாய் தூக்கி நிறுத்தும் என்று கேளுங்கள். உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாயிருக்கிறார். அவர் உங்களையும் தூக்கி மீண்டும் நிறுத்துவார். இப்படிப்பட்ட அருமையான பரலோக பிதாவை நாம் தேவனாய் கொண்டிருப்பது எத்தனை பாக்கியம் இல்லையா? வாலிபனே, உன் தகப்பனுக்கும் தாய்க்கும் கீழ்ப்படி. அவர்களை நீங்கள் அசட்டை செய்யக்கூடாது. அவர்கள் சத்தியத்தை வாங்கிக் கொள்ளுகிறவர்களாக இருக்க வேண்டும். அதாவது இயேசு என்னும் சத்தியத்தை பெற்றுக்கொள்ளுகிறவர்களாக அவர்கள் இருக்க வேண்டும். சத்தியம் என்பது ஞானம், பரிசுத்தம், நீதி மற்றும் மீட்பு ஆகும். இவைகளை குறித்து நீங்கள் தொடர்ந்து தியானிக்கும்படியாக உங்களை கேட்டுக்கொள்கிறோம். அது மட்டுமல்லாமல் ஒரு வாலிபனுடைய வீடானது ஞானத்தால் கட்டப்பட்ட வீடாக இருக்க வேண்டுமே அன்றி மூடத்தனத்தால் கட்டப்பட்ட வீடாக இருக்கக்கூடாது. ஏனென்றால் வாலிப பிராயத்தில் நாம் மேற்கொள்ளும் சோதனைகளை வெற்றி பெறுவதற்கு ஞானம் இருந்தால் மட்டுமே முடியும். ஏனென்றால் நீதிமொழிகள் 24:5-6 நாம் வாசித்தது போல ஞானமுள்ளவன் பலமுள்ளவனாயிருக்கிறான். இதை கேட்டுக்கொண்டிருக்கும் பிரியமான வாலிபர்களே, உங்களுடைய வாழ்க்கையிலும் நீங்கள் எப்படிப்பட்ட வாலிபர்களாக இருக்கிறீர்கள்? வேதத்திற்கு பிரியமான வாலிபர்களாக இருக்கிறீர்களா, அல்லது வேதத்திற்கு பிரியமற்ற வாலிபர்களாக இருக்கிறீர்களா என்பதை ஆராய்ந்து பாருங்கள். ஞானம் உள்ளவர்களாக ஞானத்தால் வீட்டை கட்டுங்கள். ஞானத்தால் பலன் உள்ளவர்களாக இருங்கள். கர்த்தர் தாமே உங்களை உங்களுக்கும் பிறருக்கும் ஆசீர்வாதமான வாலிபர்களாக மாற்றுவாராக. நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். யாத்திராகமம் 15:26.